நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பழைய ஏற்பாட்டிலே சரி, ஒவ்வொரு தேவ மனிதரிடத்திலே உடன்படிக்கை செய்து கொண்டார். தேவ இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே உடன்படிக்கை செய்து கொண்டு வந்திருந்தார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த உடன்படிக்கையின் கீழ்ப்படிந்தவர்கள் அவர்கள் ஆசீர்வதித்து கொண்டு வந்தார். அந்த உடன்படிக்கை ஏன் செய்தார் என்றால், தன்னுடைய பிள்ளைகள் அவர்கள் கெட்டு போகக்கூடாது, அவர்களுக்கு எந்த தீங்கு நேரிடக்கூடாது, அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை, தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி இருந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்கள் கிருபை சூழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் தவறுகளே செய்தாலும் அவர்கள் மன்னிக்கிறவராய் தேவன் இருந்தார் அந்த உடன்படிக்கை நிமித்தமாய். ஹல்லேலூயா. உடன்படிக்கை என்பது எல்லாருக்கும் ஏற்கனவே அறிந்த விஷயம்தான். உடன்படிக்கை என்பது இரு கூட்டத்தாருக்கோ இல்லை ரெண்டு மனுஷங்களுக்கு இடையவோ நடக்கிற ஒரு விஷயம். கவனன்ட். அந்த உடன்படிக்கை என்பது ஒரு தாழ்மையான ஒருத்தன், இல்லாட்டினா ஒரு கஷ்டப்படுகிற ஒருத்தன், ஒரு பராக்கிரமசாலியாக இருக்கிற ஒருத்தனிடத்துல போய் உடன்படிக்கை செய்து தான் உடன்படிக்கை. ஏன்னா ஒரு ஏற்றம் தாழ்வு இருக்கிற இடத்துல தான் உடன்படிக்கை நடந்து கொண்டு இருந்தது. ஏன்னா ரெண்டு பெரிய மனுஷங்க இடத்துல இது வரைக்கும் நடக்கலை. இதுதான் உடன்படிக்கை என்பது. என்ன? ஒருத்தன் கெட்டு போயிருந்தால் அவனை உயர்த்தும்படியாய், அவனுடைய அந்தஸ்திலே ரொம்ப ஏழையாக இருக்கிறவன், ரொம்ப தரித்திரத்தில் இருக்கிறவனை உயர்த்தும்படியாய், இல்லை தன்னை போல அவனையும் பெரியவனாய் பார்க்கும்படியாய் தான் இந்த உடன்படிக்கை நடந்து கொண்டு இருந்தது. இந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் சரி, அந்த உடன்படிக்கை எப்படி நடந்துன்னா, அந்த பழங்குடியினர் இடத்துல தான் முத உடன்படிக்கை இருந்ததான். அவங்க கஷ்டப்படும் காலத்தில், இல்லை அவங்க ஏதாவது உழைக்க முடியாத நேரத்தில், ஓடி செயல்படாத நேரத்தில் அவங்க பழங்குடியினரை என்ன பண்ணியிருந்தாங்களாம், தன் பலவானாக இருக்கிற ஒரு மனுஷன் அவங்க இடத்துல போய் உடன்படிக்கை செய்து, நான் உன்னுடைய கஷ்டங்களை நான் பார்த்து கொள்கிறேன், உன்னுடைய எல்லா தரித்திரத்தையும் நான் எடுத்து போடுகிறேன், நான் உன்னுடன் உடன்படிக்கை பண்ணுகிறதுனால என்னுடைய செல்வங்கள்லாம் உன்னுடையதாகிறது, உன்னுடைய பலவீனம் எல்லாம் நான் பார்த்து கொண்டு உன்னை பலவானாய் நான் மாற்றுகிறேன், அதனால் நான் உன் கூட உடன்படிக்கை பண்ணுறேன் அப்படின்னு உடன்படிக்கை செய்து கொண்டார்களாம். அந்த உடன்படிக்கையின் போது என்ன செய்தாங்களாம், அந்த அவங்களுடைய இந்த மணிக்கட்டில் ஒரு கூர்மையான ஆயுதங்களை கொண்டு அதை வெட்டி அந்த இரத்தத்தை ரெண்டு பேரும் பகிர்ந்து கொள்ளும்படியாய் அது உடன்படிக்கை செய்தார்களாம். அப்படி தான் உடன்படிக்கை செய்து கொண்ட காலத்தில் தேவன் நம்ம இஸ்ரேல் ஜனங்களுடன் சரி பழைய ஏற்பாட்டு காலத்தில் உடன்படிக்கை செய்தார் என்று போடப்பட்டிருக்கு. உடன்படிக்கையின் தேவன் தான் போட்டிருக்கிறது. ஏன்னா அவர்கள் தேவன் சிருஷ்டித்த நம்ம ஜனங்களை அவர் காக்கும்படியாகவும், அவர்களுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய திட்டத்தின்படி அவர்கள் இந்த பூமியிலே ஆள வேண்டும் என்பதற்காகவும், அவர்கள் செய்த காரியங்களை மறந்து அவர்கள் செய்த காரியங்களை மன்னித்து கிருபையாய் உடன்படிக்கை செய்தார். எந்த தீங்கும் நேராதபடி, இனிமேல் இந்த நோயை உனக்கு வரவிட மாட்டேன், இனிமேல் இந்த வாதை உனக்கு வராது, நீ யாரும் உங்களுக்கு கஷ்டம் இல்லை, எப்பொழுதும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க அப்படின்னு ஒரு உடன்படிக்கை ஒவ்வொரு நாளும் இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட செய்து கொண்டே தான் வந்தாராம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் மனுஷனோடு உடன்படிக்கை செய்து வந்தார். ஏன்னா மனுஷனை உடன்படிக்கை செய்தார்கள். ஆனால் இது தேவன் மனுஷனோடு உடன்படிக்கை செய்தார். ஆனால் மனுஷன் என்ன பண்ணிட்டானா, தன்னுடைய சொந்த முயற்சியில் வாழ்ந்து விடலாம் என்று தானாகவே அவன் பிளான் பண்ணி என்ன பண்ணிட்டானா, செயல்பட ஆரம்பித்தான். அதனால தான் தன்னாவே பலி கொடுத்தா நம்ம நல்லா வாழ்ந்துடலாம், அந்த காரியத்தை இந்த கிரியை செய்தால், இந்த நியாயப்பிரமாணத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா போதும், நம்ம நல்லா வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைத்து தானாகவே வாழ ஆரம்பித்தான். மனுஷன் தேவனோடு செயல்படணும், தேவன் செல்கிற காரியத்தை கீழ்ப்படிஞ்சு நடக்கணும், அவரோடு சஞ்சரித்திருக்கணும், அவரோடு ஐக்கியமாக இருக்கணும், அவன் என்ன தேவை இருந்தாலும் தேவனிடத்துல கேட்கணும் தான் தேவனுடைய விருப்பம். ஆனால் மனுஷன் எப்படிப்பட்டவனாக வாழ்ந்தான் அந்த காலத்தில், அவனுடைய முயற்சியிலே வாழ்ந்து விடலாம் என்று அந்த தேவன் மனுஷனிடத்தில் போட்ட உடன்படிக்கையை மீறி, நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை, நாங்களே செஞ்சு நாங்கள் தப்பே பண்ணாலும் நாங்கள் பலி கொடுத்துக்கிறோம், எங்களால் வாழ முடியும், உங்களுடைய தயவு எனக்கு தேவையில்லைன்னு வாழ்ந்த காலத்திலே என்ன ஆயிடுச்சான், அப்போ என்ன ஆயிடுச்சு, பாவம் பெருகினது அப்படின்னு போட்டிருக்குது. மனுஷனுடைய பாவம் செய்து அது என்ன ஆயிடுச்சு, தேவ மகிமை இழந்தவனாய் காணப்பட்டான். தேவன் அவன் என்ன ஆயிடுச்சு, நான் செய்தது கரெக்டு தான், அதனால் நான் இந்த மாதிரி இருக்கிறேன், நான் இந்த காரியத்தை, இந்த நியாயப்பிரமாணத்தை நான்
கை கொண்டுட்டேன், அதனால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சுயநீதி உடையவனாய் வாழ ஆரம்பித்தானா மனிதன். சுயநீதி என்ன பண்ணுவான்? பாவத்தை தான் பிறப்பிக்கும். அல்லேலூயா. ஏன்னா இந்த இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்திலே அது நடந்துருச்சு. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இப்போ நிறைய பேர் அப்படி தான் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தேவனிடத்தில் அவ்வளவு அன்பாக இருக்கேன், அவ்வளவு ஜபத் பண்ணுறேன், இவ்வளவு உபவாசம் இருக்கிறேன், இந்த ஊழியக்காரங்க அவ்வளோ பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், அதனால் தேவன் என்னை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சுயநீதி உடையவர்களாய் நம்ம இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலையில் அப்படி தான் வாழ்ந்தனால தான் பாவம் பெருகிச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவன் விரும்புகிற வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் என்பதை அவர்கள் மறந்துட்டாங்க. தேவன் விரும்புகிற வாழ்க்கை நம்மை எப்படி ராஜாக்களும் ஆசாரிகளும் வைத்திருக்கிறார். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26, 27, 29 படி அவர் என்ன எல்லாவற்றையும் உண்டு பண்ணி என்ன சொல்லியிருக்கிறாரு? ஆண்டு கொள்ளுங்கள், எல்லாவற்றையும் உண்டு பண்ணி ஆண்டு கொள்ளுங்கள் என்ற ஆளுகிற அதிகாரத்தை கொடுத்துருக்காருண்டா என்ன அர்த்தம்? நம்ம இந்த பூமியை ஆளலாம், அந்த பூமியில் உள்ள எல்லாவற்றையும் நம்ம சுதந்திரித்து கொள்ளலாம், நம்ம ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு தான். பாவம் பெருகினது, பாவம் செய்ததுனால தான் ஆதாமு ஏவாளும் என்னாச்சுன்னா ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே வந்தாங்க, பாவம் செய்ததுனால. இல்லாட்டினா நாமளும் அதே ஏதேன் தோட்டத்தில் தான் இருந்திருப்போம். பாவம் மட்டும் பெருகாவிட்டால், பாவம் செய்யாதிருந்தால், அவங்களுடைய தேவ மகிமையை இழக்காவிட்டால் நாமும் அந்த இடத்துல ஆதாம் ஏவாள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு தான் வைத்திருந்திருப்பார். பாவம் பெருகினது, பாவம் சுயநீதியினால் அவங்க பாவத்தில் விழுந்தார்கள். இதில் என்ன ஆயிடுச்சு? தேவனுடைய திட்டம் தெரியாமல் போச்சு. தேவன் ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் என்பதை அறியாமல் போனார்கள். இதனால் என்ன ஆயிடுச்சு? அவங்க பிசாசின் கரத்திலே அவங்க சிக்கி கொண்டார்கள். அவர்கள் என்ன ஆயிடுச்சு? பாவத்தினாலே பாவம் செய்து பாவ நிவர்த்தி அவர்களாகவே செய்து கொண்டார்கள். தேவனுக்கென்று மகிமை இழந்ததினாலே தேவனுக்கென்று வாழாமல் சுயமாகவே வாழ்ந்து அவர்கள் நீதி, நான் செய்கிறது கரெக்டு தான், நான் தப்பு செய்தேன்னா நான் இந்த பாவ நிவர்த்தி செய்து கொண்டுகிறேன் என்று சுயநீதி உடையவர்களாய் வாழ ஆரம்பித்தார்கள். அதுவே அவர்களுக்கு பெரிய பாவமாய் மாறியது. தாங்களே தேவனுக்கேற்றவாறு வாழலாம் என்று நினைத்து கொண்டார்கள். இதை செய்துட்டோம்னா நம்ம தேவனை பிரியப்படுத்தலாம் அப்படின்னு நினைத்து அவர்களை சுயமாகவே பாவ நிவர்த்தி செய்கிறது, அங்கே பலி கொடுக்கறது, பலிபீடம் கட்டி பலியை கொடுக்கறது, இதை செஞ்சிட்டோம்னா நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இனிமேல் தேவனோடு நம்ம சஞ்சரிச்சுக்கலாம், தேவன் நம்மை மன்னிச்சிட்டாரு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் பழைய ஏற்பாடு முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் நிழலாட்டமாக தான் இருந்துச்சு. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை நிழலாகத்தான் காணப்பட்டிருந்தது. அந்த பலி கொடுக்கறது, பாவம் செய்தால் பலி, அதனால் என்னாட்னா கண்டிப்பாக தேவகுமாரன் வரப்போகிறார் என்பது ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது. அல்லேலூயா. ஏன்னா பாவம் வரும் அப்படின்னு, ஏன்னா மனுஷனை சுதந்திரமாக படைத்தார், அவர்கள் எப்படினாலும் வாழ்ந்து கொள்ளலாம், அவர் தேவனுடைய திட்டம் நிறைவேற அவர்கள் ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருந்தார். அதனால் பாவத்தையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கு, சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கேன், நீ எதை எடுத்துக்கணும் அதை. என்ன மனுஷன் என்னாச்சு? பாவம் செய்தனால் அவன் ஆசீர்வாதத்தை எடுக்காமல் சாபத்தை எடுத்துக்கொண்டான். அதனால் கண்டிப்பாக என்ன ஆயிடுச்சு? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரணும், அவர் ரத்தம் சிந்தனும், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று உறுதிப்படப்பட்டது. அதனால தான் பழைய ஏற்பாட்டிலே பலி கொடுக்கப்பட்டது. ஆதாம் ஏவாளும் எப்பொழுது பாவம் செய்தார்களோ அப்பொழுதே ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து அப்பொழுதே ஆட்டுக்குட்டியாய், பாவமில்லாத ஒரு ஆட்டுக்குட்டியாய் இரத்தம் சிந்தும்படியாய் அங்கு பாவ நிவர்த்தி செய்யப்பட்டது. கண்டிப்பாக மனுஷனுடைய பாவங்கள் போக்குவதற்கு இயேசு கிறிஸ்து தேவை. ஒரு தேவகுமாரன், பாவமில்லாத மனுஷன் இந்த பூமியில் வர வேணும். அப்போ தான் பாவங்கள், நம்ம இழந்த அதிகாரம் மீட்டு கொடுக்கப்படும் என்று ஏற்கனவே தேவனுக்கு தெரிந்ததுனால பாவங்கள் மன்னிக்கப்பட நிழலாட்டமாய் அங்கு நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாவ நிவர்த்தி செய்யப்பட்டது. அதிலேயே அதனால் ஆனால் அது என்ன ஆயிடுச்சுன்னா, தேவன் பலி கொடுத்தார் என்பதை முன்பாக வைத்து இந்த பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் அதிலேயே நாட்டம் கொண்டார்கள். நம்ம பாவம் செய்தால் பாவத்தை நிவர்த்தி செய்யலாம், ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார், அவர் பட்சித்து போடுவார், பலிபீடத்தில் இருக்க இறைச்சியை பட்சித்து போடுவார், இரத்தத்தை எடுத்து அதை நம்ம அங்கே ஆசாரிப்பு கூட்டத்தில் தெளிச்சோம்னா பாவம் மன்னிக்கப்படும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த காரியங்களை செய்து கொண்டே தான் இருந்தார்கள். ஆனால் மனுஷன் என்பவன் என்னது?
மரிப்பதற்காக பிறந்தவன் அல்ல. அப்படி தான் தேவன் நம்மளை சிருஷ்டித்தார். நம்ம பாவத்திலே வாழ்ந்து மரிச்சிடலாம், பாவத்துக்கு நிவர்த்தி செய்து நம்ம மரிச்சிட்டோம்னா பாவ நிவர்த்தியோடு நம்ம பரலோகம் சென்று விடலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் தேவன் எப்படி நம்ம ஆதாம் ஏவாள் படைத்தார்? மனுஷன் மரிப்பதற்காக படைக்கல. நித்தியமாக தேவனோடு வாழ்ந்து தேவனோட ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்து இந்த பூமியில் ஆள வேணும், பூமிக்குரிய காரியங்களை செய்ய வேணும் தான் தேவன் மனுஷனை படைத்தார். ஆனால் என்னாச்சு, ஒவ்வொரு இடத்திலும் அந்த தேவ பிள்ளைகள் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க பாவ செய்து அந்த மகிமை இழந்தார்கள். அதனால் என்ன ஆயிடுச்சா, அந்த நித்தியமான ஜீவனோடு தேவனோடு சஞ்சரிக்கிற காரியங்களிலிருந்து அந்த மகிமை இழந்ததினால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்தார்கள். ஏதேன் தோட்டத்திலிருந்து அவங்க அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை, அந்த பாவமுள்ள மனுஷன் ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டா பாவத்தோடையே நித்தியமாக வாழ்ந்துடான்றதுக்காக ஏதேன் தோட்டத்திலிருந்து தேவன் அவர்களை வெளியே அனுப்பினார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் பாவம் எப்பொழுது அவர் பிள்ளைகளுக்குள் வந்ததோ அப்பொழுதே அங்கே என்ன ஆயிடுச்சு, தேவ மகிமை இழந்தார்கள். தேவனுடைய அவங்க முகமுகமாய் தரிசித்தது அவங்க தேவனிடத்திலிருந்து இழந்தார்கள். தேவன் நம்மை வைத்த அன்பு என்ன ஆயிடுச்சா, அது கிருபையாக இருந்தது. அந்த பாவமுள்ள மனுஷனை தூக்கி எடுத்தது. அவர்கள் என்ன அவர் கிருபை சூழ்ந்து கொண்டதுனால என்ன ஆச்சுன்னா அவருக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். கிருபை அவர் சூழ்ந்து கொண்டது. அதனால் பாவமுள்ள மனுஷனையும் அவர் எடுத்து அவன் பாவமில்லாத மனுஷனாகும்படியாய் தன் சொந்த குமாரனை அனுப்பி எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்தாராம். சிலுவையில் என்ன செய்தாராம், மீட்பு நடந்தது. அதுதான் அதுதான் கிருபை. அப்போ நம்ம என்ன நினைச்சிடும், நம்ம சுயநீதினே சொல்லி பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த மக்கள் சுயநீதியோடு வாழ்ந்து அவர்கள் பாவமுள்ளவர்களாக தான் வாழ்ந்தாங்க. அதனால தான் பாவம் அதிகமாக பெருகினால தான் என்னாச்சா, நோவா காலத்தில் தேவன் நம்ம சொன்னோம், தேவன் மனுஷன் மரிப்பதற்காக மனுஷனை உருவாக்கலை. அதனால தான் தேவன் தன் பிள்ளைகளை டைரெக்டாக பாவம் அடைந்ததுனால அவங்கள டைரெக்டாக அவங்கள கொலை செய்து விடக்கூடாது, தன்னால் அவங்க இறந்து விடக்கூடாது என்பதற்காக மனுஷங்களிடத்திலிருந்து விலகும்படியாக காரியம் வந்தது. அதனால தான் நோவா காலத்திலே பாவம் பெருகினால தேவன் மழையை உண்டு பண்ணி அந்த ஜனங்களை இன்டைரக்டாக அவர்களை அழிக்கும்படியாய் தேவன் கிரியை செய்தார். அதனால் நோவாக்கு அப்புறம் வந்த ஜனங்கள் எல்லாம் அவங்க பாவமில்லாம தான் வருவாங்கன்னு நினச்சோம். ஆனால் நோவாவே அங்கு பாவத்தில் விழுந்தவனாய் காணப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் நோவா காலத்திலிருந்து உருவான பிள்ளைகள் உருவானாங்க, அதுலேயும் அடிமைத்தனத்துக்குள்ளே போனாங்க. இந்த காரியங்களெல்லாம் நடந்தது. தேவன் ஒவ்வொரு நாளும், ஏன்னா பாவம் பெருகின இடத்திலே கிருபை இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் ஆனால் ஜனங்கள் என்ன நினைத்து கொண்டார்கள், நம்ம பாவம் செய்தால் ஆண்டவர் கிருபையாக இருக்கிறார், நம்மை மன்னிச்சிடுவார் அப்படின்னு ஒரு எண்ணம் உருவாயிடுச்சு. அதனால் மனுஷனிடத்தில் ஒரு அசால்ட்னஸ் வந்துருச்சு. நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் தேவன் நம்மை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு பாவத்திற்கு மேலே பாவத்தை தான் பிறப்பிக்கும் என்பது போல் அவர்கள் செய்கிற பாவம் ஒவ்வொரு நாளும் அவர்கள் பாவத்துக்கூடையே கடந்து சென்றார்கள் என்று வேதத்திலே பார்க்கும். ஏதேன் தோட்டத்திலே பிசாசு ஆதாம் ஏவாளிடம் இருவரையும் கொலை செய்யும்படியாக பாவம் செய்ய தூண்டலை. அவங்க என்ன செஞ்சாங்களாம், பிசாசு எப்பொழுதுமே தேவனுடைய பிரமாணம் தேவனுடைய வார்த்தை இதுக்கு கீழ்ப்படியாதபடி நம்மை நடத்தும்படியாக தான் அவன் திட்டமிடுவானாம். தேவனுடைய பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கு, இல்லை தேவனுடைய கவனம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா பிசாசு என்ன செய்வானா, அவர்கள் அந்த வார்த்தைக்கு தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாதபடி நம்மை கொண்டு செல்வானாம். அதே தான் ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்திலே அவர்களை ஏவாளிடம் இருவரையும் கொலை செய்யும்படியாக அந்த மாதிரி செய்யலை. யாரையும் கொலை செய்யுங்க, நீ மாறி நீ கொலை பண்ணுங்கன்னு சொல்லலை. அவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி அவர்களை தூண்டிவிட்டான். அவர்கள் கீழ்ப்படியாதனால தான் உலகமே இந்த பாவத்தில் நிறைந்த வாழ்க்கைக்குள்ளே சென்றது. தேவனுடைய விதியை மீற சொல்கிறான் பிசாசு. எப்பவுமே தேவனுடைய அன்பை விட்டு விலக சொல்கிறான். தேவனுடைய அன்பு என்பது என்ன, அவர் நம்மேல் வைத்த அன்பினால தான் அவர் கிருபையாக நம்மளுக்கு ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய அன்பினால தான் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி வைக்கிறார். அவருடைய அன்பின் நிமித்தமாக தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாய் அவர் சிலுவையிலே அவர் தொங்கினார், இரத்தம் சிந்தினார். ஹல்லேலூயா. நாம் தரித்திரராகும் பொருட்டு தான் அவர் நாம் ஐஸ்வர்யவானாகும் பொருட்டு அவர் தரித்திரரான சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய காயங்களால் நாம் குணமாய் இருக்கிறோம்.
இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் ஒரே காரணம் அவருடைய அன்பு. இதை விட்டுவிட்டு நாம் சுயநீதி உடையவர்களாய் மாறிவிடுகிறோம். சுயநீதி எப்பொழுதும் பாவத்தை தான் பிறப்பிக்கும். சுயநீதி ஒரு பாவம் என்று தான் வசனம் சொல்லுகிறது. அதனால் தேவனை நாம் முகமுகமாய் தரிசிக்க முடியாமல் அவர்கள் ஆதாம் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் இது முடியாமல் போயிற்று. அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் தேவனை முகமுகமாய் பார்க்க முடியாமல் ஒளிந்து கொண்டார்கள். அதனால் தேவனை என்ன கண்டார்? அவங்களை பார்க்க முடியாதனால அவர் அன்பு நிமித்தமாய் அங்கு ஒரு ஆடை பலி கொடுக்கிறார். ஒரு பாவமில்லாத ஆட்டுக்குட்டியை பலி கொடுத்து அங்கே இயேசு கிறிஸ்து வருவதை நிச்சயப்படுத்துகிறார். இந்த உலகத்திற்கு பாவத்தை தீர்க்க ஒரு ஆட்டுக்குட்டி கண்டிப்பாக வரப்போகிறாரு. அது நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை மீட்டெடுத்து நம்ம குப்பையிலிருந்து சேற்றிலிருந்து நம்மை தூக்கி பெரிய ஆசீர்வாதத்துக்கு அந்த ஆசீர்வாதத்துக்கு கொண்டு செல்வார் என்பது நிச்சயமாய் அங்கு உறுதிப்படுத்தப்படுகிறது. ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பி நித்தியத்திலே பாவம் செய்யாதபடி அவர்களை காத்து கொண்டார் தேவன். ஏன்னா அவர்கள் பாவத்திலிருந்து வெளியே வந்தால் தான் நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது தேவ ஆவிய உடையவர்களாக மாறுகிறோம். தேவன் நமக்குள் வாசம் செய்கிறார். அப்பொழுது நித்திய ஜீவனை உடையவர்களாக நாம் மாறுகிறோம். அல்லேலூயா. அப்பொழுதுதான் நாம் பரலோகம் செல்வதற்கு தகுதியாகிறோம். நித்திய ஜீவனை தேவனை அறிந்து அவர்களோட பிள்ளையாய் நாம் மாறும் பொழுது நித்திய ஜீவனுக்குள் நாம் பிரவேசிக்கிறோம். அல்லேலூயா. மனுஷனை வெளியே அனுப்பியும் அவர் சபிக்கலை. அது பார்த்தீங்கன்னா தெரியும். சபிக்கலை, அவங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்துக்கிட்டே. ஆதாம் ஏவாளுக்கும் காயின் பிறக்கிறாங்க. காயின் ஏபேல் பிறக்கும் பொழுது காயின் ஆபேலை கொள்ளுகிறான், கொலை செய்த நிமித்தம். ஏன்னா அவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது, ஆபேலுடைய காணிக்கை. காயினுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கலை. அதனால் கோபம் அடைந்து ஆபேலை கொள்ளுகிறான். கொலை செய்த நிமித்தமாய் தேவன் அங்கேயும் அவனுடைய கிருபையினால் அவருடைய அன்பின் நிமித்தமாய், ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் பெருக வேண்டும், ஏன்னா அதுதான் சந்ததி உருவாகுது. அவங்க எந்த காரணத்தை கொண்டும் ஆசீர்வதிக்காமல் இருக்கவுடன் காயினை தொடர்ந்து ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். பெரிய 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 சந்ததியை உருவாக்குகிறார், கிருபையை அளிக்கிறார். அது காயின் மூலமாக தான் அடுத்து வருது. காயின் பாவம் செய்தான், கொலை செய்தான். கீழ்ப்படியில் மட்டும் இல்லாமல் தன்னுடைய சொந்த சகோதரனை கொலை செய்கிறான். அதனால என்ன ஆயிடுச்சு? காயின் பாவம் உடையவனாக இருந்தும் கிருபை சூழ்ந்து கொண்டு காயினுடைய ஆசீர்வாதத்துக்கு துணையாக கூடையே செல்லுகிறார். காலங்கள் மாற மாற என்ன ஆயிடுச்சான்? தேவனுடைய கிருபை, அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவர் கிருபையாக இருக்கிறது கண்டு 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 மக்களுக்கு அசால்ட்டாகி, அப்போ நம்ம எவ்வளோ பாவம் செய்தாலும் தேவன் நம்மை மன்னிப்பார் என்கின்ற ஒரு அசால்ட்டான ஒரு உறுதி அவங்களுக்கு வந்ததுனால பாவம் பெருக ஆரம்பிச்சது. இந்த காரியம் குறித்து பார்க்கும்பொழுது என்ன ஆயிடுச்சா? அதான் நான் சொல்லப்பட்டிருக்கு, அவங்க ஒரு காலம் மாற 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 என்ன ஆயிடுச்சான்? அவங்க தேவன் தண்டிக்க மாட்டார் அப்படின்னு உறுதி ஆயிடுச்சு அவங்களுக்குள்ள. பாவத்தினாலே அவங்களுக்கு உறுதி. ஏன்னா பாவம் பெருகிற இடத்துல என்ன ஆயிடுச்சான்? கிருபை உண்டானதுன்னு எழுதப்பட்டிருக்கு. அதனால் என்ன ஆயிடுச்சு அவனுக்கு? நான் எவ்வளோ பாவம் செய்தாலும் ஆண்டவர் கிருபையை என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற உறுதியோடு அவன் எல்லா பாவத்திற்கும் செய்ய ஆரம்பித்தான். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 12வது வசனம் எடுத்து வாசி. 10:12 10வது அதிகாரம் 10:12. ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். என்ன அர்த்தம்? தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் தான், எங்களால் தான் முடிஞ்சுது, நாங்கள் இல்லாட்டினா ஒன்றும் செய்ய முடியாது, எங்களால் தான் அந்த பெரிய கூட்டத்தை உருவாக்க முடிஞ்சது, நாங்கள் தான் அந்த பெரிய இந்த ஜப கூட்டத்தை நடத்த முடிஞ்சது, எங்களால் மட்டும்தான் அது முடியும் மதுரையில் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மெச்சிக்கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டு கொள்ளுகிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. அல்லேலூயா. இந்த காரியத்தை தான் என்ன சொல்கிறோம்? சுயநீதி. எங்களால் தான் முடியும், எங்களை தான் ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்காரு, எங்களுக்கு மட்டும் தான் அந்த கிருபையை கொடுத்துருக்கிறாருன்னு மெச்சுக்குள்ள என்னால் அவங்களால தன்னைத்தானே அறிந்து கொண்டு செய்து கொள்ள முடியாதான். அவர்கள் எப்படி போட்டிருக்காங்களா? அவர்கள் புத்திமான்கள் அல்ல. அவர் புத்திமான்கள் போல நடந்து கொள்வார்கள், ஆனால் அவர்கள் புத்திமான்கள் அல்ல என்று தான் போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பிரசங்கி 8வது அதிகாரம் 11வது வசனம். துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால்,
இதுதான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்குது. பழைய ஏற்பாட்டிலையும் இதான் நடந்துச்சு. அவங்க செய்கிற தவறுகளுக்கு, பாவங்களுக்கு தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. இதனால தான் நிறைய தேவ ஜனங்களும் சரி, விசுவாசிகளும் சரி, ஊழியக்காரர்களும் கூட தான் செய்த தவறுக்கு உடனே தண்டனை கிடைக்காதனால பாவத்தில் இழுக்கிறார்கள். ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்கார ஃபேமிலி ஊழியத்திலே இல்லாமல் போயிட்டாங்க. அவங்க ரொம்ப கஷ்டம், எனக்கு தெரியும். ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருந்தவங்க ஊழியத்திலே இல்லாமல் போயிட்டாங்க. அவங்க அந்த ஊழியக்காரன் சரி, பிள்ளைகளும் துர்க்கிரியலுக்கு உடனே தண்டனை கிடைக்காதனால ஆண்டவர் மன்னிக்கிறவர் தான் அப்படின்னு நினச்சி அவங்களோட ஊழியத்தையே இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது ரொம்ப கஷ்டமான காரியம். நானும் இன்னொரு நம்மளுடைய நண்பர் ஒரு போதகரும் நாங்கள் நேற்று இதை குறித்து டிஸ்கஸ் பண்ணோம். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்க ஊழியத்திலே இல்லை, அவங்க பிள்ளைங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியல. அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்குமா அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவர்கள் செய்த காரியங்களுக்கு அவங்களுக்கு தண்டனை இல்லை, உடனே கிடைக்கலன்னு அவங்க என்ன ஆயிடுச்சு, மேலும் மேலும் கடைசி வரைக்கும் அவர் பாவத்திலே வாழ்ந்து ஊழியம் செய்து கொண்டே இருந்தார். அதனால் என்ன ஆயிடுச்சு, இதுதான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் நடந்து கொண்டிருக்கு. நாம் செய்கிற தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் தண்டனை இல்லை, உடனே ஆண்டவர் தண்டிக்கிறவரில் அவர் கிருபையாக சூழ்ந்துக்குவார், நம்ம உடனே மன்னிப்பு கேட்டால் அவர் மன்னிச்சுடுவான்ற அது என்ன, அது கடைசி ஒரு வசனம் சொல்லுது. என்ன அந்த கடைசி வரி என்ன, 11 துணிகரம் கொண்டு இருக்கிறது. இதுதான் இப்போ உள்ள காலத்திலையும் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் இதனால தான் நம்ம திருவிருந்து ஆராதனை அந்த வசனம் வாசிக்கிறோம். என்ன இருக்கான், அவங்க அந்த அது தேவனுடைய பிரமாணத்திலே வாழாமல் அவருடைய கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது என்ன சொல்ல அந்த வசனம் வருமே கடைசியில், அவர்கள் சில பேர் மரணத்தையும் ருசி பார்த்துருக்காங்க, மரணம் அடைந்திருக்கிறார்கள். இது தெரிய மாட்டேங்குது. எதனால் மரணம், எதனால் அவங்க குடும்பத்தில் இப்படி நடந்தது, எதனால் ஆசீர்வாதத்தை இழந்தார்கள், எதனால் ஊழியத்தை இழந்தார்கள், எதனால் ஊழியத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் இழந்து மகிமை இழந்து காணப்படுகிறார்கள், சாட்சி கெட்டு போச்சுன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா துணிகர பாவத்தில் இருக்கிறனால அவங்க வெளியே தெரியாமல் இருந்துடுறாங்க. துணிகர பாவம் என்ன ஆகுனா, துணிகர பாவம் என்பது மிச்ச மனுஷங்களுக்கு தெரியாது, ரகசியமாக செய்து கொண்டிருப்பார்கள் துணிகர பாவத்தை. அதனால் தேவன் அறிந்திருக்கிறார். அதனால் ஆட்டோமேட்டிக்காக தேவன் தான் அதை எடுத்து போடுறாங்கல்ல. அந்த பாவத்திற்குடைய சம்பளம் மரணம் என்பதை அவர்கள் ஆவிக்குரியத்திலும் சரி பூமிக்குரிய ஆசீர்வாதத்திலையும் அவர்கள் ஆட்டோமேட்டிக்காக அதை விதைத்ததற்குன அறுவடையை அவர்கள் காண்கிறார்கள் துணிகிற பாவத்தினால். ஆனால் தேவன் எப்பொழுதும் அன்பாகத்தான் இருக்கிறார். எல்லாரும் என்ன நினச்சிருவாங்க, நான் உபவாசம் இருக்கேன், இந்த கூட்டத்துக்கு போகிறேன், தவறாமல் அந்த சனிக்கிழமை கூட்டத்துக்கு போயிடுறேன், தவறாமல் ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு போயிடுறேன், தவறாமல் வெள்ளிக்கிழமை கூட்டத்துக்கு போயிடுறேன், ஒவ்வொரு காட்டேஜ் போய் அட்டன் பண்ணிடுறேன், நான் எல்லாத்தையும் அன்பாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டேன். நான் 100% தேவனிடத்துல தான் இருக்கேன், பரிசுத்தவானா நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன், யார் என்னை தவறு செய்ய முடியாதுன்ட்டு ரகசியமான துணிகர பாவம் செய்து கொண்டிருக்கிறேன். இதுதான் நடந்து கொண்டிருக்கு. அவர்கள் தேவ மகிமை இழந்தவர்களாக காணப்படுகிறார்கள். தேவன் இல்லாவிட்டால் யாரும் பரிசுத்தவானாக முடியாது, தேவன் இல்லாவிட்டால் யாரும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். தேவன் அப்படி ஒரு அன்பானவராக இருக்கிறார். அவருடைய அன்பின் நிமித்தமாக தான் நாம் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படுறோம். அவருடைய அன்பின் நிமித்தமாக தான் நம்ம பாவங்களரை நம்ம கழுவுகிறார். அவருடைய அன்பின் நிமித்தமாக தான் தேவகுமாரனாக தன் சொந்த குமாரனை இயேசு கிறிஸ்துவை அனுப்பி வைத்தார், நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக. அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, நன்மையும் கிருபையும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, எப்பொழுதுமே நம்மை தொடர்கிறதா தான் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் மட்டும்தான் இப்படி நடந்ததில்லை, புதிய ஏற்பாட்டு காலத்துலேயும் இப்படி தான் நடந்து கொண்டிருக்கு. நம்ம அதை குறித்து இப்போ டிஸ்கஸ் பண்ணோம். ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, அதை வாக்குத்தத்த ஆராதனைக்கு அன்னைக்கு அன்னைக்கு சம்பளம் 31ஆம் வந்துருச்சுன்னா 1ஆம் தசம பாகத்தை எடுத்துகிட்டு கொடுத்துட்டோம்னா நாம் நீதிமான்கள் என்று நினச்சிடறாங்க. அப்படி தான் நினைத்து கொண்டு வாழ்கிறார்கள். 1ஆம் நான் தசமமாக கொடுக்குறேன், ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் காணிக்க கொடுக்குறேன் அப்படி நினைத்து கொண்டு இருக்கிறவர்கள் தான் தன்னைத்தானே நீதிமான்கள் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆபிரகாமின் எப்படி நீதிமானான், நான் விசுவாசித்தான் அது நீதியாக என்னப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் என்ன நினச்சிக்கிறோம், நாம் கொடுக்கறனால, நாம் உபவாசம் இருக்கிறதுனால, நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறதுனால நாம் நீதிமான்களாக ஆக்கப்பட்டு இருக்கிறோம். இல்லை, நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டதினால தான் நம்ம கொடுக்குறோம்.
இதுதான் உண்மை. நம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டதுனால தான் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். நீதிமான்கள் ஆக்கப்பட்டதுனால ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையின்படி நம்ம கொடுக்கிறவர்களாக மாறுகிறோம். நான் கொடுத்ததுனால நான் நீதிமான்களாக்கப்பட்டேன், கொடுத்ததுனால நான் ரட்சிக்கப்பட்டேன், கொடுத்ததுனால ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு இது என்ன ஆயிடுது? இதுதான் சுயநீதி உடையவர்களாக மாறுகிறார்கள். அதுதான் சுயநீதி என்ன ஆயிடுதான் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது? பாவத்தில் கொண்டு செல்கிறது. அப்போ அது ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிடுது? துணிகரமாய் மாறி அது அவங்க செய்கிற பாவத்திற்கு தவறுகளுக்கு ஆண்டவர் நம்ம மன்னிச்சிடுவார். அவர் கிருபை எப்படி நம்ம சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. நான் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கேன். நான் முன்னாடி செய்த பாவம், இப்போ செய்த பாவம், செய்துக்கிட்டு இருக்கிற பாவம், இனிமேல் செய்ய போகிற பாவத்துக்கு ஆண்டவர் என்னை கிருபையாய் ரத்தத்தை சிந்தி பாவத்தை மன்னிச்சிட்டாரு. அதனால் நான் நீதிமான் தான் அப்படின்னு சுயநீதி உடையவர்களாய் நாம் மாறிட்டோம். நாமளும் நல்ல சில காரியங்களை செய்துவிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட அவர் மன்னிச்சிடுவார் அப்படின்னு நினைக்கிறோம். சின்ன சின்ன பொய்யை சொல்லிட்டு நம்ம ஆண்டவரை மன்னிச்சிடுவார், அவரை பேதுரு போல் நம்ம அவர்கிட்ட போய் சேர்ந்துட்டோம்னா நம்ம அவரை மன்னிச்சிடுவார் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அது துணிகரம். ஏன்னா இந்த காரியம் செய்ய ஆரம்பித்து விட்டாலே என்ன ஆயிடுது? நம்ம திரும்ப திரும்ப இந்த காரியத்தை செய்து கொண்டே இருப்போம். நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் ஆண்டவரே, அப்படி யாரும் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க, தெரியாமல் பேசிட்டேன். இந்த காரியம் திரும்ப திரும்ப ஏன் வருது? நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? அந்த பிரசங்கி 8:11 படி 8:11 தானே என்னாச்சு? பாவத்திற்கு அந்த செய்த தவறுக்கு உடனே தண்டனை கிடைக்காதனால தான் நம்ம செய்த பாவத்திற்கு நம்ம இப்போ செஞ்ச உடனே டக்குன்னு தண்டனை கிடச்சா என்ன இருக்கும்? செய்ய. அதனால தான் ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்க? உடனே பேசாதவங்க பேரை எழுதி போட்டு அடுத்த செகண்டே வாத்தியார் வந்தோடனே கம்பெடுத்து டம்முன்னு அடிப்பார். ஏன்? அடுத்த செகண்டோ அடுத்த பீரியட் சும்மா இருந்தவளை நீ பேசக்கூடாது. அந்த தண்டனை போலீஸில், அதனால தான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி உடனே அரெஸ்ட் பண்ணுறாங்க தவறு உறுதியானவனை. ஏன்? அந்த தண்டனை அவன் அடுத்து செய்யக்கூடாது. ஏன்? ஆனால் தேவன் செய்தால் எப்படி? தேவன் உடனே தண்டனை கொடுத்தா என்ன இருக்கும்? அப்படி தான் செஞ்சார் நோவா காலத்தில். எப்படியாச்சு? டோட்டல் உலகமே அழிஞ்சிடுச்சு. ஆனால் அவர் கிருபை, இன்னும் கிருபை சூழ்ந்து கொண்டே இருக்கிறனால நம்ம செய்கிற பாவம், துணிகரமாக செய்கிற பாவம் நம்ம தண்டனை கிடைக்காதுன்ற உறுதி ஆயிடுச்சு. என்ன அசால்ட் ஆயிடுச்சு. இந்த நிமித்தமாக பாவனிடத்தில் தேவனிடத்தில் இருக்கிற அவருடைய அன்பை மறந்துடுறோம். அவர் அன்பை மறந்துட்டு அவர் எவ்வளோ அன்பாக இருந்தார்ன்ற மறந்துட்டு நம்மளுக்கு என்னெல்லாம் செய்திருக்காருன்னு மறந்துட்டு திரும்ப 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 பாவத்திற்குள்ளே கடந்து சென்று நம்ம இதோட ரிசல்ட் என்ன ஆகுதுன்னா நமக்கு நாமே ஆசீர்வதிக்க முடியாமல் செய்து கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை. இந்த காலத்தில் நமக்கு என்ன எல்லா காரியங்களிலும் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப பாரமாயிரும். சில நேரம் ரொம்ப ரொம்ப அந்த சில கடன் பிரச்சனை வருது, சில வீடுகளில் கல்யாண பிரச்சனை, குழந்தைய பிரச்சனை நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறவர். எந்த யார் குழந்தைகள் இல்லாமல் இருக்கக்கூடாது, அவங்க கடன் பிரச்சனையே இருக்கக்கூடாது, அவங்க நோயே இருக்கக்கூடாது. இப்படி தான் அவர் ஆசீர்வதித்து அன்பாய் எல்லாவற்றையும் செய்து முடித்து வைத்திருக்கிறார், கிருபையாய் செய்துட்டார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? துணிகரமாய் சின்ன சின்ன காரியங்களை நம்ம பாவத்தை செய்து அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து கொண்டே தான் இருக்கிறோம். இந்த புதிய ஏற்பாடு என்னது? என்ன அர்த்தம்? எதுக்கு? என்ன ரீசன்? சுயநீதி. நான் கரெக்டாக தான் இருக்கேன், என்ன யாரும் தப்பு சொல்லக்கூடாது. ஏன்னா யாராச்சும் தப்பு சொல்லிட்டாலே அவ்வளோ கோபம் வருது நிறைய பேத்துக்கு. என்ன ஏன் தப்பு சொல்கிறீங்க? நான் கரெக்டாக இருக்கேன், என்ன யாரும் தப்பு சொல்லக்கூடாது. இது என்ன அர்த்தம்? சுயநீதி. இந்த சுயநீதின்றது எப்பொழுது நமக்குள்ளே வருதோ அப்பொழுதே நமக்குள்ளே பாவம் வந்துடுது. நம்ம அதை நான் கொலை பண்ணலை, பொய் சொல்லலை, திருடலை, கொள்ளையடிக்கலை, யாரையும் ஏமாத்தலை. ஆனால் அங்கே சுயநீதி மட்டும் ஆண்டு கொண்டு இருக்கும். தெரிய மாட்டேங்குது. நான் உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாமே நான் செய்யலை, நான் அந்த பாவம்லாம் செய்யலை. ஆனால் என்னை ஏன் ஆசீர்வதிக்கல ஆண்டவர்? ஏன்னா நம்ம மனுஷனுக்கு மத்தியில் இல்லாமல் ஆண்டவருக்கு நாம் பார்க்கும் பொழுது, நாம் சுயநீதியை உடையவராக இருக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் நமக்கு தடையாகிறது. நாம் சுயநீதி உடையவராக இருக்கும் பொழுது தேவ மகிமை இழந்து விடுகிறோம். அங்கே நம்ம என்ன ஆயிடுது? சுயநீதி எப்போ நமக்கு வருதோ அப்பொழுதுக்கு நம்ம எண்ணத்தில் ஆயிடுது, மேட்டிமை வந்துடுது. நான் செய்கிறதெல்லாம் கரெக்டு, எனக்கு விரோதமாக என்ன இருந்தாலும் எனக்கு எதுவுமே வராது, எனக்கு தேவன் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார், என்னால் என்னை யாரும் நெருங்க முடியாது, நான் அவ்வளோ பரிசு, நான் அப்படி காரியத்தை ஆண்டவருக்கு முன்னாடி. ஆனால் பக்கத்து வீட்டை சண்டை போட்டுட்ருப்போம், வீட்டுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம், நண்பரிடத்தில் சண்டை போட்டுருப்போம், சகோதரனிடத்தில் சண்டை போட்டுருப்போம், சகோதரத்தை பேசாமல் இருப்போம். இந்த காரியங்களை விட்டுவிடு. ஏன்னா தன் சகோதரனிடத்துல நீ அன்பாக இருந்துட்டு நீ அவனோட மன்னிப்பு கேட்டுட்டு என்னை காணிக்க பலிபீடத்தில் வையின்னு வசனம் சொல்லுது. ஆனால் அதை நம்ம செய்ய மாட்டோங்க. ஏன்? அவன் தப்பு செஞ்சான், அவனை நான் ஒன்றுமே பண்ணலை, அவன் தான் என்னை இப்படி பேசினான் அப்படின்ட்டு என்ன ஆயிடுது?
அங்கே சுயநீதி. நான் பரிசுத்தவனாக, நான் தேவனுடைய சமூகத்தில் வருவேன், நான் தேவனிடத்தில் அன்பாக இருக்கேன், நான் அவரோட வொர்ஷிப் பண்ணுறேன், அவரை பாட்டு பாடுறேன், மியூசிக் போடுறேன், அதனால் நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தேவனுக்கு பிரியமானவன் நடக்கிறேன். மனுஷனுக்கு பிரியமாக நடக்கிறத விட்டுட்டோமே, சுயநீதி அங்கே தலை தூக்குது. இந்த காரியங்களால நம்ம நிறைய காரியங்கள் சாட்சி இழந்து விடுகிறோம். சுயநீதி நிமித்தமாய் நம்ம இப்போ இவ்வளவுமே நம்முடைய குடும்பத்தில் நிறைய பேர் இருப்பாங்க, உங்களுடைய வேலை பார்க்க ஸ்தலத்தில் இருப்பாங்க, உங்களுடைய பக்கத்து வீட்டில் இருப்பாங்க. அவர்களை மன்னிப்போம், அவர்களிடத்தை ஐக்கியமாக இருப்போம், அவர்களிடத்தில் நம்ம வாலண்டியராக போய் மன்னிப்பு கேட்போம். நம்ம நான் தெரியாமல் பண்ணிட்டேன், ஏன்னா என்னை மன்னிச்சிரு, நான் என்ன தப்பு பண்ண என்னை மன்னிச்சிரு, நீ பேசாமல் இருக்காத, என் கூட நம்ம எப்போயும் போல இருப்போம். அந்த மாதிரி நம்ம ஆண்டவருக்கென்று நம்ம அன்பாய், இது அன்பு தான், அதை விட்டு கொடுக்கும் பொழுது அந்த சுயநீதி அங்கே செத்து போயிடுது. அல்லேலூயா. தேவன் என்ன சொல்கிறார் என்பதை அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையிலே வளரும் பொழுது அங்கே சுயநீதி இருக்காது. அந்த வார்த்தையின்படி நம்ம வாழ ஆரம்பிப்போம். சுயநீதி எப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்பொழுது தான் சுயநீதி. என்னன்னா கிரியை அங்கே வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. நான் என்னுடைய கிரியை நான் செஞ்சேன்னா நான் தேவனை பிரியப்படுத்துறதுக்கு அதை செஞ்சேன். அப்போ என்ன ஆயிடுது? சுயநீதி அங்கே தலை தூக்குறது. அப்பொழுது பாவம் பெறுகிறது. தேவனுடைய வார்த்தை அங்கே வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நம்ம வாழ ஆரம்பிச்சிடுறோம். அங்கே பாவம் வந்தனால என்ன ஆயிடுது? நம்முடைய இந்த உலக ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து விடுகிறோம். தேவனுக்கு நமக்குள்ள ஐக்கியம் குறைஞ்சு போயிடுது. தேவனுக்கு ஐக்கியம் குறையுதுன்னா தேவன் நம்மை ஆசீர்வதிக்காமல் விட மாட்டான்ல, பிசாசு அங்கே வந்து உட்காந்துருவான். தேவனுடைய ஐக்கியத்தை நம்ம குறைக்கும் பொழுது சுயநீதி பெருகும் பொழுது பிசாசு அங்கே உட்காந்து நம்மை அவன் ஆண்டு கொண்டு நம்ம சுயநீதியை அப்படி பிடிச்சி நம்ம அப்படி பெருமையாக நடக்கும்படியாய் அவன் பிடித்து கொள்வான். அதனால தான் சுயநீதியை தான் பாவம் சுயநீதினா பெருக ஆரம்பித்தது. ஆகையால் தேவன் தன்னுடைய பிள்ளையை பாதுகாக்க வேண்டும்ன்றக்காக விலகினார். நோவா காலத்தில் மழையை கொண்டு வந்து வெள்ளத்தை கொண்டு வந்து நேரடியாக கொள்ளாமல் இன்டைரக்டாக அவங்களை அந்த பாவத்தில் உள்ள ஜனங்களை மறுக்கும்படியாக செய்தான். அப்படி தான் ஆபிரகாம் அவன் என்ன தேவனையே அறியாத ஜனமாக அந்த கூட்டத்தாராக தான் அவங்க நிலாவை வணங்கி கொண்டிருந்தாங்க. அவங்க பிரைஸ்லாம் தேங்க்யூ. 5 நிமிஷம் முடிச்சிடலாம். நிலாவை பண்ணிக்கிட்டு இருந்தால் அங்கே மண் பாத்திரங்கள் மண் சிலைகள் செய்கிற காரியங்களை செய்து கொண்டிருந்தான். இருந்தாலும் தேவன் மனுஷனை ஆசீர்வதித்தால் எப்படி இருக்கும்? ஏன்னா தேவனுடைய ஆசீர்வாதம் என்பதை அவங்க உணராமல் போயிட்டாங்க. ஏன்னா அந்த காலத்தில் அவங்க பாவம் செய்து கொண்டே வாழ்ந்தார்கள். அதனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாய் உணரவில்லை. இருந்தாலும் தேவன் கிருபையாய் ஆபிரகாமை தனிமையாக இருக்கலை ஆசீர்வதித்து அவர் பழுகு பெருகும்படி செய்தார், உடன்படிக்கை பண்ணினார். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவன் உடன்படிக்கையின் தேவனாக தான் இருந்தார். அதை நான் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு போயிடறேன். வசனங்கள்லாம் இருக்குது. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1-4 வரை அவரை ஆசீர்வதித்தார். என்ன ஆசீர்வாதம்? அந்த 5 ஆசீர்வாதம் ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதம் என்ன சொல்கிறார்? தனிமையாக இருக்கலன்னு தான் வசனம் சொல்லுது. தனிமையாக இருக்கும்போது ஆபிரகாமை மட்டும் அழைத்து ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அந்த இடத்துல ஆபிரகாம் என்ன செய்கிறான்? தன் சொந்த சகோதரனை லோத்துவை அழைத்து கொண்டு போகிறான். அங்கே கீழ்ப்படியாமல் ஆபிரகாம் அங்கே திரும்பியும் கீழ்ப்படியலை. இருந்தாலும் தேவன் ஆசீர்வதித்தார். லோத்துவை ஆசீர்வதித்து 12வது அதிகாரம் 12-18 மட்டும் வாசிப்போம். 12வது அதிகாரம் 12வது வசனம் 18வது வசனம் தனித்தனியாக 12 ஆதியாகமம் 12 இது என்ன பண்ணுற? அடுத்த பாவம் என்ன செய்கிறாரு? ஆபிரகாம் ஆசீர்வாதம் திட்டம் பண்ணிட்டாரு. ஆனால் அந்த ஆபிரகாமை ஆசீர்வதிக்காமல் விட்டுட்டா தேவனுடைய ஆசீர்வாதம் என்னன்னு தெரியாமல் போயிடும். அதனால் திரும்பியும் என்ன ஆயிடுது? அங்கே பாவம் செய்கிறான். திரும்பி என்ன பாவம் செய்கிறான்? பொய் சொல்கிறான். என்னாச்சு? நீ அந்த ராஜா உன்னைய இது பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக, நீ எடுத்துக்கூடக்கூடாதுன்றதாக நீ என் சகோதரி என்ன சொல்லுன்னு சாராள்கிட்ட சொல்லி அங்கே ஒரு பாவம். அதனால் அவன் அந்த ராஜா சாராளை அங்கே அழைத்து கூப்பிடும்போது அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, இது என்னுடைய பையன், என்னுடைய மனுஷன், என்னுடைய குமாரன், என்னுடைய தேவ மனுஷன், அவன் என் பையன், என்னுடைய சந்ததி, அவன் என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவன்.
அவனோட மனைவி அதாவது அவனோட மனைவி நீ அந்த மனைவி எதுவும் நீ செஞ்சிடக்கூடாது, தொட்டுறக்கூடாது அப்படின்னு அங்கே பயமுறுத்தோன்னா அவன் ஆபிரகாம் கூப்பிட்டு, அதனாலேயே என்ன அங்கேயும் ஆசீர்வாதம் தான் வருது. அது வந்தனால அவனை அழைச்சி மச்சின மாதிரி திரும்பி கூப்பிட்டு ஆபிரகாம் திரும்பி அந்த ராஜா பல பொருள் ஆடு மாடு ஆசீர்வாதங்களை கொடுத்து அந்த 13 பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடைய லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் இருந்தார்கள். ஆபிரகாம் மிருஜீவனும் எல்லியும் பொண்ணுமாய் ஆஸ்திகளை உடைய சீமானாக இருந்தான். 13:2 பார்த்தீங்கன்னா ஆஸ்தியுடைய சீமானாக இருந்தானா. 12வது வசனத்தில் அப்படி இருந்தானா, ஏன்னா தனியாக வந்தானா மனைவியை கூட்டிக்கிட்டு லோத்தோட. அப்போ என்ன ஆச்சு, கையில் ஒன்றுமே இல்லையா. அடுத்து 13வது வருஷத்தில் டமார்னு ஆசீர்வதிக்கப்பட்டானா. அடுத்த நாளே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கான். அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் எங்கே, ஆபிரகாம் தான் ஆசீர்வதிக்கணும், அவர் டார்கெட் ஆயிடுச்சு. அங்கே கிருபை, அவன் பாவம் செய்ய என்னென்னா கிருபைங்க. அதனால் நம்ம இந்த காலகட்டத்தில் திரும்பி நம்மளை ஆண்டவர் தேர்ந்தெடுத்துட்டாரு, நம்ம பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் ஆசீர்வாதம் வரும்னு அங்கே சூழ்நிலை. ஆனால் அது ஒரு மனுஷன் இருந்தனால, அங்கே பல மனுஷங்களும் இருந்திருந்தானா அது ஒரு மனுஷன் தான் ஒரு கீழ்ப்படிவான். ஏன்னா உடனேயே விசுவாசித்தான் அவன் நீதியாக என்னப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை பார்த்தார் தேவன். எல்லாரும் விசுவாசிக்கல, அந்த ஆபிரகாம் மட்டும்தான் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதனால் அவன் ஆசீர்வதிக்கணும், அந்த சந்ததி பெருகணும். ஆபிரகாம் மூலமாக தான் இஸ்ரேல் சந்ததி வரணுன்றது தேர்ந்தெடுக்கப்பட்டார் தேவன். அப்படி தான் ஆசீர்வதித்து கொண்டே தான் வந்தார். 18 வாசிப்போம். 18 நானே வாசிக்கிறேன். வாசிங்க. அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறியாமல் போனதென்ன, அறிவியாமல் போனதென்ன அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சனால சொல்கிறான். அவன் ஆசீர்வதித்தான் என்று போடப்பட்டிருக்குது. 13:7 8 9 ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்போருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்போருக்கும், இதை வாசித்துக்கோங்க. 7, 8, 9 அந்த ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்போருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்போருக்கும் சண்டை வந்துச்சு. அதனால் ஆபிரகாம் என்ன சொல்லிடுவான், நீ அந்த பக்கம் போ, நீ இந்த பக்கம், நீ எந்த பக்கம்லாம் போறியா அதெல்லாம் நீ எடுத்துக்கோ, நான் இந்த பக்கம் நான் எடுத்துக்கிறேன்னு பிரித்து விட்டுருவார். 14:20 வாசிப்போம். 14:20 இது என்ன பிரித்த பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த சோதோம் குமாரில் ஒரு போர் வந்ததான். சோதோம் குமாரில் அந்த ராஜாவை முறியடித்த பிறகு லோத்து வந்து ஆபிரகாமோட இருக்குன்றதே தேவனுடைய திட்டம் கிடையாது. ஆனாலும் திரும்பி ஆபிரகாம் லோத்து நிமித்தமாய் என்னாச்சா, சோதோம் குமாரால் போய் அந்த ராஜா வென்று ஆபிரகாமுடைய படைகளெல்லாம் கூட்டு போய் கூட இருந்த வேலைக்கால் கூட்டிகிட்டு போய் லோத்துவையும் அவனுடைய உண்டான எல்லா ஆஸ்திகளில் எல்லா பொருட்களையும் மீட்டு கொண்டு வந்தானா. அதனால் அந்த ராஜா வந்து உன்னுடைய தேவன் தான் உண்மையான தேவன் என்று அவனை பாராட்டினானா. அவனுக்கு பொண்ணு பொருளும் கொடுத்தான். ஆனால் ஆபிரகாம் ஏற்றுக்கொள்ளாமல் அவனுக்கு தசம பாகம், எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா 14:20 வாசித்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கும், தசம பாகம் கொடுத்தான் என்று. இதுலேயுமே என்னாச்சு, ஆபிரகாம் லோத்துவின் நிமித்தமாக தான் அங்கே போர் நடந்தது. ஆபிரகாம் ஆண்டோட வார்த்தை கீழ்ப்படியில. ஒவ்வொரு நீ இன்னொரு இந்த இங்கிலீஷில் ஒரு இது சொல்லுவாங்க, ஒரே விஷயத்தை 2 ஆங்கிளில் பார்ப்பாங்க. ஒரு ஆங்கிள் வந்து நன்மையான ஆங்கிளே பார்த்துட்டு கரெக்டாக போய்ட்டுருக்கு, இன்னொரு ஆங்கிள் வந்து தப்பான ஆங்கிளே இருக்கும், ஆனால் அது ரிசல்ட் அதே தான் இருக்கும். அந்த ஆங்கிளில் பார்த்தோம்னா, இது தப்பான ஆங்கிளே பார்த்தோம்னா லோத்து கூட இருக்கக்கூடாதுன்னு தான் திட்டம். ஆனால் கடைசியில் இது வரைக்கும் லோத்து கூட்டிக்கிட்டே தான் தெரிஞ்சார். கடைசி வரைக்கும் லோத்து கூட்டிகிட்டே தெரிஞ்சார். அங்கே டோட்டலாக அவர் கீழ்ப்படியாமன்ற வேலையை செஞ்சு கொண்டே தான் ஆபிரகாம் வந்தார். அப்புறம் கூப்பிட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு, லோத்துலாம் முடிஞ்ச பிறகு ஆதியாகமம் 15:1-6 பார்த்தீங்கன்னா வாசிங்க. 15:1-6 படப்படன்னு போயிடுவோம். அதான் இங்கே ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு. ஆனாலும் ஆபிரகாம் இப்படி தான் ஆசீர்வதித்து கொண்டிருக்கார். இப்பொழுதும் புதிய ஏற்பாட்டு காலத்திலே நம் தேவன் எவ்வளோ சபையில் ஜனங்கள் தவறு செய்தாலும் தேவன் மன்னிக்கிறார், நம்ம சேற்றிலிருந்து தூக்கிறார், குப்பையிலிருந்து நம்மை உயர்த்துகிறார். இப்படி ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா அவருடைய கிருபை, அவருடைய அன்பு நம்மை சூழ்ந்து, அதான் ஒன்றுமில்லாத நம்மை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். ஒன்று இல்லாத இடத்துல தான் பெருசாக்குகிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிறவர் நம் தேவன்.
அப்படி தான் நம்மையும் வைத்திருக்காரு. அல்லேலூயா. நம்ம இடத்துல ஒன்றுமே இல்லையா, ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஒன்றும் இல்லாததை நம்மளுக்கு உலகத்தை மெச்ச முடிவாய், உலக மக்கள்லாம் சாட்சியாக சொல்ல முடியாது நம்மை இருக்கிறவராய் அழைக்கிறார். நம்ம அப்படி தான் நம்மளை அழைத்திருக்கிறார். நான் ஒன்றுமே இல்லையா, அவனை தான் கூப்பிட்றாரு, நீங்க வா, ஒன்றைத்தான் நான் அவனை ஆசீர்வதிக்கணும் வச்சிருக்கேன்னு அழைக்கிறார். அப்படியா நம்ம அழைத்து கொண்டிருக்கிறார் தேவன். அல்லேலூயா. அப்படி தான் அவர் ஆபிரகாமை ஒவ்வொரு காலகட்டத்தில் ஆசீர்வதித்து கொண்டு வந்தார். ஆனாலும் அங்கே என்ன ஆயிடுச்சு, ஆபிரகாமுக்கு சந்தேகம் வந்துச்சு. எனக்கு எப்படி, எனக்கு இவ்வளோ வயசாயிடுச்சு, இத்தனை வயசாச்சு, 86 வயசாச்சு, 80 வயசாச்சு, எப்படி பிறப்பார்? அப்போ அங்கே சந்தேகம், சாராளுக்கு அங்கே சந்தேகம், எப்படி எனக்கு நடக்கும், எனக்கு கற்பம் செத்து போச்சே, அங்கே சந்தேகம். இந்த சந்தேகம் என்னாச்சு, திரும்பி சந்தேகமும் பாவத்தை தான் கொண்டு வரும். இந்த காரியத்தில் என்னாச்சு, சாராள் எனக்கு என்னால் முடியாது, அதனால் வேலைக்காரியை கொண்டு ஆகாரை கொண்டு அது மூலமாக தான் உனக்கு சந்ததி வரப்போகுதுன்னு வேலைக்காரன் போய் இஸ்மவேலை பெற்ற பிறகு என்ன ஆயிடுச்சான், ஒரு 13 வருஷம் அமைதி ஆயிடுச்சான். எந்த பேச்சு மூச்சு இல்லாமல் ஆண்டவர் இருந்தாராம். ஏன்னா அங்கே என்ன ஆச்சு, கிரியை நடந்தது. ஆபிரகாம் சொன்ன வார்த்தை, ஆண்டவர் ஆபிரகாம் சொன்னது என்னது, அவருடைய திட்டம். அந்த திட்டம், ஆண்டவருடைய திட்டம் என்பது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு கீழ்ப்படியாமல் ஆகாரை தெரிந்து கொண்டதுனால நினச்சி 13 வருஷம் தேவன் ஆபிரகாம் இடத்துல பேசாமையே போயிட்டாருன்னு வசனம் சொல்லுது. 13 வருடங்கள் இருந்தாலும் தேவன் ஒவ்வொரு நாட்களும் 13 வருஷம் கழிச்சு இஸ்மவேல் 13 வருடம் ஆன பிறகு நான் சொன்ன ஆசீர்வாதம், நான் சொன்ன சந்ததி இவன்கிட்ட வரப்போகிறதில்ல, நான் இன்னொரு சந்ததி வச்சுருக்கேன்னு 99 வயசில் திரும்பி ஈசாக்கு பெரும்படியாக 100 வயது ஆகும் பொழுது ஈசாக்கை பெரும்படியாக 2 பேருக்கும், சாராளுக்கும் ஆபிரகாமும் ஈசாக்கை தேவன் கொடுத்தார். அதுதான் ஆசீர்வாதமாக மாறினது. அதனால தான் 430 வருஷம் கழித்து ஆபிரகாமை தேர்ந்தெடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்து பெரிய சந்ததியை உருவாக்கிறார். ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அப்படின்னு ஆண்டவர் ஒரு 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 பிராண்ட் உண்டு பண்ணுறாரு. ஏன், அவன் அப்பொழுது விசுவாசித்தான். அவன் விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது. ஏன்னா நாம் இப்போ எப்படி விசுவாசிக்கிறோம், வசனத்தை கேட்டோம், இயேசு கிறிஸ்து வந்தார், அவர் நம்ம பாவங்களை மன்னிச்சார், ரட்சிப்புன்னு வந்தவொன்னே ஒரு விசுவாசம் வந்துடுது. நாம் என்ன இது, நம்ம வரலாறு பார்த்தோம், சாட்சியை கேட்குறோம், அதுக்கப்புறம் தான் நாம் விசுவாசிக்கிறோம். ஆபிரகாம் எப்படி விசுவாசம், அதனால தான் அவ்வளோ ஸ்பெஷலான ஆபிரகாம். இதை நம்ம யாருமே சொல்லலை. ஆபிரகாம் விசுவாசித்தான் நீதி எண்ணப்பட்டது, அதனால தான் நீங்களும் விசுவாசிங்க, உங்களுக்கு நீங்கள் நீதி எண்ணப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிறாங்க. நாம் எல்லாம் நம்ம சந்ததி, நம்ம முன்னோர்களை பார்த்தோம், ஏசாமி வந்தார்ன்ற வரலாறை பார்த்தோம், அவர் நம்ம பாவங்களை மன்னிச்சிட்டான்னு பார்த்தோம். அதனால் அப்போ விசுவாசிக்க ஆரம்பித்தோம். அது கிரியை நடந்தது, ஆவியானவர் செயல்பட்டார். இருந்தாலும் என்ன ஒன்று, ஒரு கேட்டோம். ஆபிரகாமுக்கு எந்த கேள்வியுமே கிடையாது. அதனால தான் அவன் விசுவாசத்தின் தந்தை. அந்த விசுவாசத்தை, ஆபிரகாமின் விசுவாசம் நமக்கு வரணும். ஆபிரகாம் ஆசீர்வாதம் அப்போ தான் நமக்கு வந்து சேரும். அந்த விசுவாசம் தேவகரமான விசுவாசம் சொல்லுவாங்க. தேவகரமான, the God kind of faith. தேவகரமான விசுவாசம் எப்போ வந்தது, யாருக்கு வந்தது, நமக்கு இன்னும் வரலை. அதனால தான் நாம் நிறைய விஷயங்கள் இழந்து கொண்டு இருக்கோம், நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கோம், வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதம் பெறாமல் இருக்கோம். தேவகரமான விஷயம் ஆபிரகாமுக்கு இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாகவே வந்ததான். அவன் விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது. அவன் சுய நீதியிலே இல்லை. நம்ம ஆண்டவர் நம்ம மன்னிச்சிட்டாரு, நம்ம ரத்தத்தினால் நம்ம பாவங்களை கழுவிட்டாரு, நம்ம நோய்களை சுமந்து போட்டுட்டாரு, நம்ம தரித்திரத்தை போக்கிட்டாரு, கடனை பிரச்சனையை நீக்கிட்டாரு. ஆனாலும் நம்ம சுயநீதி உடையவர்களாய் இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும். அதுதான் தடை. நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்துகிறோன்னு செய்கிற காரியங்கள் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். அது உலகத்தில் உள்ள காரியம். ஆவிக்குரிய காரியம் என்ன, அந்த ஆவிக்குரிய காரியத்தை விட்டுவிடும். ஆதியாகமம் 16 வரை பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இல்லைன்னு தான் இருக்கும். ஆதியாகமம் 16 வரை, அப்புறம் தான் 13 வருடம் கழிச்சு பிரச்சனை வருது. கலாத்தியர் 4:21 24 முடிச்சிடலாம். எப்பொழுது பிரமாணம் வந்ததோ அப்பொழுது தான் மரணமும் வர ஆரம்பிச்சிச்சு. அது வரைக்கும் மரணம், தேவன் பிரமாணத்தை கொடுத்து ஒவ்வொரு மரணத்தை சந்திக்க ஆரம்பித்தான் மனுஷன். 4:21 24 வரை. அதற்கு முன்னாடி 15 ஆதியாகமம் 15 அதிகாரம் 15 வாசிப்போம், 18 வாசிப்போம். இது அப்படியே இருக்கட்டும். 15 ஆதியாகமம் 15 14 வாசிங்க.
ம் 15, 15, 18 வரை 18, 15, 15 மட்டும் வாசிட்டு அடுத்து 18. ம் ஆதியாகமம் 15, 15 18. ம் ம் இது ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட அடுத்த ஒரு கவனன்ட். இந்த கவனன்ட்டில் இது வந்து நான் எதுக்கு அப்போயே சொல்ல வேண்டிய காரியம் இது ஆபிரகாமை எவ்வளோ தேவன் ஆசீர்வதித்தார் என்று சொல்வதற்கான ஒரு வசனம். ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், ஆனாலும் அந்த கலாத்திய 4:21, 24 வரை வாசி முடிச்சிடுவோம் அதை. ம் 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 ஆ ஆ ஆ இதுதான் இந்த ம் 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 அதான் சுயத்தினாலே வந்தது இஸ்மவேல். அது வந்து அடிமைத்தனத்தோடு வந்தது. அது தேவன் கொடுத்த திட்டம் அல்ல, தேவன் சந்ததி அல்ல, ஆபிரகாமுடைய சந்ததி அல்ல. அதான் அதுக்கடுத்து சுயாதீனத்தினாலே வந்தது. அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஈசாக். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கிலே கீழ்ப்படிந்து அந்த பிரமாணத்திலே நம்ம வாழும்பொழுது மட்டும்தான் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சுய நீதி உடையவர்களாக இருக்கும் பொழுது தேவனுடைய ஆவியை உடையவர்களாக இருக்க முடியாது நாம். ஏன்னா தேவனுடைய பிரமாணம் என்பது அவருடைய வார்த்தையிலே நாம் கீழ்ப்படிந்து அந்த பிரமாணத்தின்படி நடக்கும்போது மட்டும்தான் ஆவிக்குரியவர்களாய் நாம் வாழ முடியும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் கொண்டு வருவது நித்தியமான ஆசீர்வாதம், அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல, அடிமைத்தனத்துடைய திட்டம் அல்ல. நம்ம ஈசாக்கு சந்ததியாய் நாம் இருக்கிறோம், ஆபிரகாமின் சந்ததி. நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம்.